ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நிராசேர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இப்போ நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்துருக்கு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்த்தால்தான் இதோட அர்த்தம், இதோட பொருள் நம்மளுக்கு புரியும். போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம செய்யும் அந்த கர்மாலேருந்து வரும் அந்த பலனை யார் தியாகம் செய்தாரோ, அந்த ஒரு கர்மா அந்த செயல்லேருந்து வரும் அந்த பலனை அது மீது பற்று கொள்ளாமல், அது மீது ஆசை கொள்ளாமல் அந்த ஒரு பலனை யார் தியாகம் செய்தாரோ, யார் அதை துறந்தாரோ, யார் அதை பகவானிடமே சமர்ப்பணம் செய்தாரோ அவர் நித்திய திருப்தோ, எப்பொழுதும் திருப்தியுடையவராகவும், நிராசையாக, பகவானை தவிர வேறு யார் மீதும் அவர் டிபெண்டாக இருக்க மாட்டார், யாரை நம்பியும் அவர் இருக்க மாட்டார் என்று பார்த்தோம். அப்பேற்பட்டு இருக்கும் அந்த ஒரு நபர், அவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலேருந்து வரும் அந்த பலன் அவரை அந்தாது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயலேருந்து வரும் அந்த பலன் அவரை நெருங்க முடியாது. என்றால் பலன்கள் நம்மளை நெருங்கினால்தான் நம்ம அந்த பலன்களால் பந்தப்படுவோம். இப்படி பலன்களே நம்ம பக்கத்தில் வரல என்றால், அந்த செயலை செய்து அந்த பலன்கள் நம்ம பக்கம் வராமல் அதை அப்படியே பகவான்கிட்ட திருப்பி விட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த செயல் நம்மளோட பந்தப்படப்படாது. இப்படி பந்தமே இல்லாமல், தான் செய்யும் அந்த செயல் மீது அதிகாரம் இல்லாமல், தான் செய்யும் அந்த செயல் மீது உரிமை இல்லாமல் இருக்கும் ஒரு நபரைத்தான் ஞானி என்று சொல்கிறோம். இந்த செயலை நானே செய்தாலும் இதை நான் செய்யலை, இதை பகவான் தான் என் மூலமாக செய்ய வச்சார் என்று யாரோடுவன் அவ்வளோ பணிவோட அவ்வளோட இரக்கத்தோடு இருக்காரோ அவரைத்தான் ஞானி என்று சொல்வோம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், நிராசீர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹா. நிராசீர் யத சித்தாத்மா, நம்மளோட மனதையும் நம்மளோட உடலையும் யார் கட்டுப்படுத்தியிருக்கிறாரோ, மனதையும் உடலையும் யார் கட்டுப்படுத்தியிருக்காரோ, நிராசீர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹா, அனைத்து விதமான கர்மாலேந்து வரும் பலனையும் யார் துறந்தாரோ, யார் அனைத்து விதமான கர்மாலேந்து வரும் அந்த பலனை பகவானிடமே சமர்ப்பணம் செய்தாரோ, நிராசீர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹா ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். ஷாரீரம் கேவலம் கர்ம, யாரொருவர் இந்த செயலை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் என்று அது ஒரு ஆசை இல்லாமல் அந்த செயலை செய்கிறாரோ, யாரொருவர் அவர் உயிரோடு இருக்கணும், அதாவது இப்பொழுது ஒருத்தர் உதாரணமாக எடுத்துட்டோம்னா, சாப்பிட்றதுலேயே 2 பேர் இருக்கா. ஒன்று அவள் நாக்குக்காக அந்த சுவைக்காக சாப்பிடுவா, இன்னொருத்தர் வயிறு நிரப்புறதுக்காக சாப்பிடுவா. இந்த 2 பேரை தவிர 3ஆவதாக ஒருத்தர் இருப்பார். அவர் இவ்வளவு சாப்பிட்டால் போதும், நம்மளுக்கு இவ்வளோ சாப்பிட்டாலே உயிரோடு இருப்போம், இதுவே போதும், நம்ம உயிரோடு இருந்து அந்த பகவானை சாதனம் செய்து அவரை வழிபட்டு அந்த இறைவனை வழிபட்டு அவர் மனதை குளிர்ச்சி அடைய வைத்து அவர் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், அதற்காகவாவது இந்த உடலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்று தங்களோட உடலை இந்த ஒரு பூமியில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஒரு பொருளாக கருதாமல் அந்த பகவானை சென்று அடையும் ஒரு வழியாகவே பார்ப்பாலாம் சில பேர். அப்படி அவளுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே பண்ணிண்டு இந்த உடலை பகவானை சென்று அடைவதற்கு ஒரு பாதையாக, பகவானை சென்று அடைவதற்கு ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கும் அவர்கள் ஷாரீரம் கேவலம் கர்ம, அந்த உடலை தக்க வச்சுக்கிறதுக்காக, இந்த உடல் இருக்கணும் என்பதற்காக மட்டுமே சில செயல்களை செய்வார். இந்த உடல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே செய்யும் அந்த செயல்களை தவிர வேற எந்த ஒரு செயலையும் ஆனந்தத்துக்காகவோ சுகத்துக்காகவோ போகத்துக்காகவோ செய்ய மாட்டார்கள். தேவையான விஷயங்கள், இந்த விஷயத்தை செய்தால்தான் உயிரோடு இருப்போம் என்று சொல்லும்போது அந்த விஷயங்களை மட்டும்தான் செய்வார்கள். சாப்பிட்றதுலேயே இவ்வளவு சாப்பிட்டால் உயிரோடு இருப்போம் என்றால் அந்த அளவை மட்டும்தான் சாப்பிடுவார்கள். அப்படி இருக்கும் நபர்கள் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம்,
இவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்லேருந்து வரும் பலன் அவர்களை ஒட்டாது, அந்த செயல்லேருந்து வரும் அந்த பலன் அவர்களை தீண்டாது. அந்த ஒரு பலனை அவர்கள் பகவானிடமே சமர்ப்பணம் செய்து விட்டார்கள். இப்பொழுது பலனை அவர்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சாச்சு, அந்த பலன்லேருந்து வரும் அந்த பந்தத்தை அறுத்தாச்சு, ஞானம் என்னும் அந்த தீயால் எரிச்சாச்சு. இப்போ பந்தமும் இல்லை, அந்த பலன்கள் கிட்டேருந்து தொல்லையும் இல்லை. இந்த உடல் பகவானை சென்று அடைவதற்கு ஒரு கருவியாக ஒரு வழியாக எடுத்துட்டா என்று சொன்னேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? மோட்சம் பெறுவது. அப்படி முக்தி பெறுவதற்கான வழியை சுலபமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.